வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்ம நார்மலாக நம்மளோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணால் ஃபஸ்ட் நம்ம ஒரு டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வாங்குவோம். அப்புறம் நம்மளோட வெப்சைட்டை கான்ஃபிகர் பண்ணி அதில் ஹோஸ்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதில் வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஆனால் வேர்ட்ப்ரெஸ்ஸில் மல்டி சைட்டுன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் வெப்சைட்ஸ் நான் மீன் பண்ணுறது ஒரு ஷாப்பிங் ரிலேட்டட் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுற சர்வீஸ் பேஸ்ட் வெப்சைட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் வெப்சைட்ஸை ஹோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தனித்தனியாக அட்மின் பேனலும் கொடுக்க முடியும். ஸோ தட் அந்தந்த வெண்டார்ஸ் வந்து அவங்கவுங்க வெப்சைட்டை தானாக மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் சர்வர்லேயே பண்ண முடியும். இதை பண்ணி கொடுக்குறதுனால நாம் அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயை வாங்கலாம். எப்படி இல்லைன்னா நம்மளோட மல்டிபிள் வெப்சைட்ஸ் வழியாக நம்மளோட இன்கமையும் பூஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசானை நம்ம எடுத்துக்கலாம். அமேசான் வந்து ஜஸ்ட் அ ப்ரொவைடர். அவங்ககிட்ட வந்து மல்டிபிள் ஷாப்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி சேல் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கு சம் கமிஷன் சார்ஜஸ் வந்து அவங்க வாங்குறான். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் எக்ஸாம்பிள் ஃபார் ஷாப்பிங் ரிலேட்டட் வெப்சைட்ஸ். அதே சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டயல் அப்புறம் இந்தியா மார்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் அந்த கேட்டகரி ரிலேட்டடான சர்வீசஸை அந்தந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி அதை அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி அவங்கலேருந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம செலவே இல்லாமல் இந்த மாதிரி டெக்னாலஜியை வேர்ட்ப்ரெஸ் மல்டிசைட்ன்ற ஒரு ஆப்ஷன் மூலமாக பண்ண முடியும். வாங்க அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதுன்றது இன்னைக்கு செஷனில் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களோட கண்ட்ரோல் பேனலுக்கு போயிடுங்க. இப்போ நார்மலாக நான் வந்து ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து டொமைன்ஸ் எப்பவுமே ரெஜிஸ்டர் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணி பண்ணதுனால என்னோட கூகுள் அக்கௌண்ட் வழியாக நான் வந்து ஹோஸ்டிங்கரோட கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே லாகின் பண்ணிக்க போகிறேன். ஹோஸ்டிங்கருக்குள்ளே லாகின் பண்ணதும் நீங்கள் வந்து டொமைன்ஸ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணி கெட் நியூ டொமைன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டொமைனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து skyshoppy.inன்ற டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதே போல் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டொமைன் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு காட்டும். இப்போ நீங்கள் வந்து அவைலபிள் டொமைன்ஸ் எது இருக்கோ அதை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பை டொமைன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே போல் ஹோஸ்டிங் பேக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து இதனோட ப்ரீ ரெக்வசிட் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணதும் ஹோஸ்டிங்கும் இருக்கும். நீங்கள் இப்போ டேரெக்டாக போயிட்டு உங்களோட ஹோஸ்டிங்கரோட கண்ட்ரோல் பேனல் பேஜுக்கு போனீங்கன்னா எந்தெந்த வெப்சைட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். இப்போ நான் மல்டிபிள் வெப்சைட்ஸை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட வெப்சைட்டில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மெயின் மெனுவில் வந்துட்டு அந்த வெப்சைட் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, பாட்டு கடைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் வெப்சைட்னு இருக்கும். இப்போ நான் வந்து அந்த skyshoppy.inன்ற வெப்சைட் வந்து ஆட் பண்ண போகிறேன். மை செல்ஃப் ஹூ இஸ் யூஸிங் தி வெப்சைட்னு கேட்குறாங்க. மை செல்ஃப் ஃபார் மை பிஸ்னஸ்ன்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிரியேட் வெப்சைட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நான் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அதனால் வேர்ட்ப்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட அட்மின் பேனலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னவாக இருக்கணுன்றது அது கேட்குது. நான் என்னோட இமெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் செட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட வேர்ட்ப்ரெஸ் அட்மின் டேஷ்போர்டுக்குள்ளே போவீங்க. அப்புறம் வந்து வாட் டைப் ஆஃப் வெப்சைட் யூ வாண்ட் டு பில்டுன்னு கேட்குது. நான் இப்போதைக்கு நான் வந்து பிளாங்க் வெப்சைட் தான் கொடுக்க போகிறேன். பிளாங்க்னு கொடுத்துட்டு உங்களோட வெப்சைட் நேம், அதாவது உங்களோட டொமைன் நேமை கொடுங்க. நான் skyshoppy.inன்ற என்னோட டொமைன் நேமை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த அலர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வரி பண்ண தேவையில்ல. இதை இன்னொரு ரெஜிஸ்ட்ரார்ட்ட வந்து நான் அந்த skyshoppy.in வாங்கிட்டனால இந்த மெசேஜ் வருது. இப்படி கொடுத்தோடனே இப்போ என்ன ஆகும்னா வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ் தேவை. வேர்ட்ப்ரெஸ் இருந்தால் தான் வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு மேலே நாம் இந்த மல்டி சைட்டுன்ற ஃபீச்சர் யூஸ் பண்ணி மல்டிபிள் சைட்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வேர்ட்ப்ரெஸ் கான்ஃபிகர் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ உங்களோட வேர்ட்ப்ரெஸ் வந்து கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இப்போ கோ டு skyshoppy.in இருக்குது. ஏன்னா நம்மளோட HTTPS கான்ஃபிகர் பண்ணாலும் இந்த மாதிரி சொல்லுது. அதை பற்றி வரி பண்ண தேவையில்ல. கோ டு skyshoppy.in கொடுங்க. இப்போ நம்மளோட டிஃபால்ட் பிளாங்க் சைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மல்டிபிள் சைட்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதே போலவே இது வந்து skyshoppy.inன்றது ஒரு சிங்கிள் வெப்சைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம wp-admin போட்டு நம்மளோட அட்மின் டேஷ்போர்டுக்கு போயிடுங்க. நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு லாகின் பண்ணி டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுங்க. இப்போ டேஷ்போர்டுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் விசிட் சைட்னு இருக்குது. அதாவது உங்களுக்கு இப்போதைக்கு skyshoppy.inன்ற ஒரு சைட் மட்டும்தான் இருக்குது.
இந்த டூல்ஸ்குள்ளே போய் பார்க்குறங்க. இந்த டூல்ஸ்குள்ளேயும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் மல்டிபிள் சைட்ஸ்க்கு வரல. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம இதை கான்ஃபிகர் பண்ண பிறகு இங்கே தான் வந்து மல்டி சைட்ன்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோஸ்டிங்கரோட கண்ட்ரோல் பேனலுக்கு திருப்பி போயிடுங்க. ஏன்னா ஹோஸ்டிங்கரோட கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு நம்மளோட skyshopee.inன்ற ஃபைல்ஸ் இருக்கிற இடத்துல போய் தான் நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு கோடில். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போகணும். அதுக்கு நீங்கள் எங்கள் வெப்சைட்டோட ஃபைல்ஸ் எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போகணும். ஸோ இங்கே skyshopee.in இப்போ வந்துடுச்சிங்களா, நம்ம கான்ஃபிகர் பண்ணது வேர்ட்ப்ரெஸ்ஸில் கான்ஃபிகர் பண்ண அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்ததும் உங்களுக்கு ஃபைல் மேனேஜர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து டோட்டலாக உங்களோட வெப்சைட்டில் என்னென்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு இருக்குது. public.html கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. wp-config.phpன்னு இருக்கும். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு கோட் ஃபார் வேர்ட்ப்ரெஸ் மல்டிசைட்ன்றதை சர்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போது இந்த ஃபைல் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கீழே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கூகுளில் வந்து உங்களுக்கு அந்த கோடு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைனா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் போடுறேன். டிஃபைன் அந்த WP allow multisite இருக்கு இல்லையா, மல்டிசைட்ன்றது, அதை காப்பி பண்ணிக்கோங்க. நேராக வாங்க, இங்கே WP config ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஸ்பெசிஃபிக் இடத்துல வந்து அதை பேஸ்ட் பண்ணணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்ததும் wp_debug, falseன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த இதில் வந்து இந்த கோடை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அது முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கோடு எப்படி இருக்குது, எந்தெந்த இடத்துல வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், above the line that's all, stop editing, happy blogging இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும், மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்கனால. ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி இங்கே கீழே பாருங்கள், இந்த wp_debugன்னு இருக்கு இல்லையா, நார்மலாக இப்போ இதான் லேட்டஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டேஷ்போர்டுக்கு வாங்க. எங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு வாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டூல்ஸ் செக்ஷனுக்கு போங்க. இப்போ நீங்கள் நெட்வொர்க் செட்டப்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்குங்களா, அதாவது உங்களோட மல்டி சைட் எனேபிள் ஆகிருக்கு. இப்போ இந்த நெட்வொர்க் செட்டப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே சொல்லும் டீஆக்டிவேட் யுவர் பிளகின் சொல்லுது. அதாவது நம்ம ஒரு சில கான்ஃபிகரேஷன் பண்ணுறது முன்னாடி நம்மளோட பிளகின்ஸ் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணோம். டிஃபால்ட் பிளகின்ஸை ஸ்ட்ரைட்டாக போங்க. பிளகின் செக்ஷனுக்கு போயிட்டு பிளகின்ஸ்ன்ற அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு டீஆக்டிவேட் கொடுத்துருங்க. டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு நாம் இப்போ திருப்பியும் அந்த டூல்ஸ் கீழே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணி இந்த நெட்வொர்க் சைட்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செட்டப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி வரும். நீங்கள் சப்டொமைன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா, சப்டைரக்டரிஸ் யூஸ் பண்ண போகிறீங்களான்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் வந்து சப்டைரக்டரிஸ் தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா SEOவோட எஃபெக்டிவ்னஸ் வந்து சப்டைரக்டரிஸ் தான் அவைலபிளாக இருக்குன்றது என்னோட வியூ. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. நீங்கள் உங்களோட நெட்வொர்க் அட்மின் இமெயில் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே இன்ஸ்டால் கொடுங்க. கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ரூல்ஸ் ஃபார் WP கான்ஃபிக்ன்ற இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி திருப்பியும் WP கான்ஃபிக் ஃபைலில் வந்து அப்டேட் பண்ணணும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு வழக்கம் போல் நீங்கள் அந்த WP கான்ஃபிக் PHP ஃபைல் போயிட்டு நம்ம எங்கே மல்டி சைட்னு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்த லைனில் இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. திருப்பி நீங்கள் இந்த நம்மளோட டேஷ்போர்டுக்கு வாங்க. வந்துட்டு htxsன்ற ஃபைலில் இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதை காப்பி பண்ணிக்கிட்டு திருப்பி வழக்கம் போல் நம்மளோட ஃபைல் ஸ்ட்ரக்சருக்கு போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த WP கான்ஃபிகை. இப்போ திருப்பியும் பாருங்கள், htxsன்ற ஒரு ஃபைல் இருக்கும். சம்டைம்ஸ் அது ஹிடன் ஃபைலாக இருக்கும், இந்த மாதிரி காட்டும். நீங்கள் அந்த .htxsன்ற ஃபைல் ஓப்பன் பண்ணி Ctrl+A ப்ரெஸ் பண்ணி டோட்டலாக இதை டெலீட் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ண கோடை வந்து இதில் போட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டேஷ்போர்டுக்கு திருப்பி வாங்க. இப்போது மேலே போய் இந்த skyshopee.in விசிட் வெப்சைட்டுன்னு இருக்கு இல்லையா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மை சைட்ஸ்னு வந்துச்சு, நெட்வொர்க் அட்மின் ஷாப், skyshopee இன் சைட்ஸ்னு வந்துருக்கு. இப்போ பாருங்கள், நெட்வொர்க் அட்மின் வந்துடுச்சு, சைட்ஸ்னு வந்துடுச்சு. அதாவது இப்போ நீங்கள் நெட்வொர்க் அட்மின், அதாவது ஒரு நெட்வொர்க்கில் பல சைட்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மல்டிபிள் சைட்ஸ் வந்து இதில் ஹோஸ்ட் பண்ண முடியும். skyshopee.inன்றது மெயின் சைட்டு.
இதில் வந்து நீங்கள் ஆட் நியூ சைட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் உங்கள் இப்போ பாருங்கள் மை டிஜிட்டல் பிராண்டுன்ற ஒரு வெப்சைட்டை வந்து நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து இதை வந்து நான் மை டிஜிட்டல் பிராண்ட்ன்ற யூஆர்எல்ல வந்து கொடுத்துட்டு சைட் டைட்டில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதை கொடுத்துட்டு அட்மின் இமெயில் கொடுத்துட்டு ஆட் சைட்னு கொடுங்க. நான் அட்மின் இமெயில் ஐடி வந்து என்னோடய அட்மின் இமெயில் ஐடி கொடுத்துக்க போகிறேன். இப்போ ஆட் சைட் கொடுங்க. நீங்கள் கொடுத்ததுன்னு பார்த்தீங்க ஒரு நியூ சைட் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம மெயின் சைட் எப்படி இருக்குமோ அதே போல் எல்லா சைட்ஸுமே இருக்கும். இப்போ நான் சைட்ஸ்னு கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள் skyshopee.in/mydigitalbrand இருக்குது. இதை போய் நீங்கள் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சைட் அதே போல் ஒரு ரெப்ளிகா சைட் இருக்கும். மெயின் சைட் எப்படி பார்த்தீங்களோ அதே போலவே இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு சைட் வந்துச்சு. இப்போ இதுக்கு தனியாக வந்து அட்மின் டேஷ்போர்டும் இருக்குது. அதாவது இது தனித்தனி பேஜாக நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. தனித்தனியும் வந்து ஒரு சர்வர். இப்போ நீங்கள் இதுக்கு மை டிஜிட்டல் பிராண்டுன்ற ஒரு வெப்சைட்டுக்கு அட்மின் டேஷ்போர்டும் வரும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மை சைட்ஸ் வாங்க, நெட்வொர்க் அட்மின் போங்க, டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள், இல்லை சைட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாம் என்னென்ன சைட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைட்ஸ் வரும். இப்போ நீங்கள் அந்த டேஷ்போர்ட் போனீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக்காக மை டிஜிட்டல் பிராண்ட் அந்த வெப்சைட்டோட அட்மின் டேஷ்போர்ட், அதுதான் நான் சொன்னேன். ஒரு வெண்டாருக்கு தனித்தனி டேஷ்போர்டு வந்துடும். இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அந்த அட்மின் பேனலாக இன்னொருத்தருக்கு கொடுத்துலாம், அந்த வெண்டாருக்கு கொடுத்துலாம். அவர் லாகின் பண்ணி அவரோட பேஜஸ் ஏதாவது ஆட் பண்ணணுமா, இப்போ மை டிஜிட்டல் பிராண்டுன்ற அந்த வெப்சைட்டில் அவர் பேஜஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தீம்ஸ் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா அவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா அவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஜஸ் ஆட் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது என்னோட ப்ரீவியஸ் செஷன்ஸில், என்னோட WordPress செஷன்ஸில் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ க்ரியேட் பண்ணி காட்டணும்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனியாக ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி அடுத்த செஷனில் போட்டு காட்டுறேன். இன்னைக்கு செஷனில் WordPress Multisiteன்ற ஃபியூச்சர் யூஸ் பண்ணி எப்படி வந்து மல்டிபிள் சைட்ஸை ஹோஸ்ட் பண்ண முடியும் சிங்கிள் சர்வர்லன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இன்னைக்கு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு செஷனில் க்ரியேட் பண்ண வெப்சைட்ஸை URL வரைக்கும் போட்டு காமிச்சிட்டேன். ஆனால் தீம்ஸு இதெல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணல. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து என்னோட WordPress செஷன்ஸ்லேயே கவர் பண்ணியிருக்கேன். ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ்டாக பண்ணி காட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நான் இதே வெப்சைட்ஸையே இந்த க்ரியேட் பண்ண வெப்சைட்ஸ்லேயே ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு அடுத்த செஷனில் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.